பனை. நம்ம விக்ரம் ராஜா வந்திருக்காருன்னா நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த பனைக்கு திரைப்படத்தை எதுக்கும் வரமாட்டாரு, இந்த பனை பாடல் வீட்டில் எதுக்கு வந்திருக்காருன்னு யோசிச்சு பார்த்தேன். அதுக்கு காரணம் கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு காலத்தில் எங்கே பார்த்தாலும் இங்கேருந்து திருச்சி போகிறோம், தஞ்சாவூர் போகிறோம் வச்சுங்களேன், போகிற வழியெல்லாம் கும்பகோணம் டிகிரி காப்பின்னு இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஒவ்வொரு 5 கிலோமீட்டருக்கும் கும்பகோணம் டிகிரி காப்பி. வரும்போது அப்படி தான், கும்பகோணம் டிகிரி காப்பி. சென்னைக்குள்ள நிறைய இருந்துச்சு, இப்போ அதெல்லாம் காணோம். இப்போ என்ன இருக்குது? கருப்பட்டி காப்பி. அங்கே தமிழ் வச்சிருச்சு. கும்பகோணம் டிகிரி காப்பிலாம் போயிட்டு இன்னைக்கு கருப்பட்டி காப்பின்னு எங்கே பார்த்தாலும் கருப்பட்டி காப்பி தான். கருப்பட்டி இனிப்புங்கிறாங்க, கருப்பட்டியில் பல வகை போடுறாங்க. அப்போ இன்னைக்கு பூரா இன்னைக்கு கருப்பட்டி காப்பிங்கிறது இன்னைக்கு ரொம்ப பிரபலமாக இருக்குது. அதை மேலும் பிரபலப்படுத்தணும். ஒரு வியாபார சங்க தலைவராக நம்ம வியாபாரத்தை உயர்த்தணும் அப்படின்னு நம்ம விக்ரமாஜா வந்திருக்காரு நினைக்கிறேன். அவருக்கு வாழ்த்துக்கள். பனை எல்லாருக்கும் சிறப்பாக பேசிட்டாங்க. சில விஷயம் இப்போ சாங் பார்க்கும்போது அப்படியே நம்ம கிராமத்துக்கு வாழ்ந்த வாழ்க்கையை பின்னோக்கி இழுத்து செஞ்சிருச்சு. பதநீர்லாம் இன்னைக்கு கூல்ட்ரிங்க்ஸ் எத்தனையோ பானங்களாக இருக்குது. பதநீருக்கு நிகராக எதுவுமே இல்லை. ஒரு வீட்டு வாசல்லையும் பதனி விற்கும்போது அந்த பனை ஓலையில் அந்த பதனியை ஊற்றுவான். அந்த பனை ஓலை வாசனத்தோடு அந்த பதனி கொடுப்போம் பாருங்க, அதுக்கு நிகர் உள்ள எந்த பானமும் இல்லைங்க. அந்த நுங்கு வண்டி இன்னைக்கு பைக்கில் போகலாம், சைக்கிளில் போகலாம், காரில் போகலாம், என்னவெல்லாம் போகலாம். அந்த நுங்கு வண்டியை ஊற்றிட்டு தெரிஞ்ச முடியாத காலகட்டம் அதுதாங்க உண்மை சந்தோஷமான காலகட்டம். அதுதான் வண்டி. அந்த வண்டி ஓட்டுற போது இன்னைக்கு எந்த கார் ஓட்டினாலும் சந்தோஷம் வர மாட்டேங்குது. பனைமரம், இளவட்ட கல்லும்பாங்க ஊரில். அது ஒரு இளமையான வயசில் அதை தூக்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, சிலர் தூக்குவாங்க. முதல் முறையில் சிவாஜி தூக்குறதை பார்த்துருப்போம். ஆனால் கிராமங்களில் பனைமரம் ஏறுவது இளைஞருக்கான ஒரு வெற்றியாக இருக்கும், அது ஒரு பெருமையாக இருக்கும். பனைமரம் அது வேறு. நான்லாம் ஏறியிருக்கேன், நெஞ்சை வச்சு ஏறுறது. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க அந்த கொண்டக்கட்டை தாண்டதும்பாங்க. பனைமரத்துக்கு போயிட்டு அந்த இலைக்கு நடுவில் மேலே உட்காரணும். அதுதான் முழுசாக ஏறணும். உட்காந்து தான் இதெல்லாம் வெட்டி கீழே சாய்க்க முடியும். நான் அவருடைய ஏறி மேலே உட்காந்துட்டேன். ஹைட்டு அப்படியே ஆடுது. கீழே பார்க்குறேன், பனைமரம் ஒடிஞ்சிடுமோன்னு தோணுது எனக்கு. ஆனால் தெரியாதனமா ஏறிட்டோமோ அப்படின்னு மயக்கம் வர வருது. அப்புறம் இன்னும் உஷாராயிட்டேன், கீழேயே பார்க்கக்கூடாது, நுங்கு வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்ட்டு அப்படியே மேலே வானத்தை பார்த்துட்டே கீழே இறங்கினேன்.